திருச்சிற்றம்பலம். அகத்தியர் .tv நேயர்களுக்கு வணக்கம். அரசனை போல் அல்லாதும் சிந்திக்க வேண்டும் என்று சொல்வர், ஆண்டியை போல் வெறுமித்து வாழ வேண்டும் என்று சொல்வர். ஆண்டிக்கு இன்றைய உணவிருந்தால் போதும், அரசனுக்கு அப்படி அல்ல. அரசனுடைய சிந்தனைகளை நாட்டை காக்கவும் நாட்டு மக்களை நலமுடன் வைக்கவும் அவன் காற்றுக்கொள்வர். ஆனால் ஆண்டி அரசன் எப்படி எல்லாவற்றையும் காக்க வேண்டும் என்று நினைக்கிறனோ, ஆண்டி இன்றைய நாள் பொழுது போனால் போதும் என்று நினைப்பது. ஆகையால் அரசனை போல் சிந்தித்து ஆண்டியை போல் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைய நிலைகளை மட்டும் கவலைப்பட்டு வாழ்ந்தால் போதும். நாளை என்ன செய்வது என்பதை விட்டுவிட்டால் இன்றைய நிலை பூர்த்தியாகும். நாம் எதற்கு பிறந்துள்ளோம்? இப்பிறப்பின் நிலைகளை முதலாவது உணர்ந்து கொள்ள வேண்டும். அதை நோக்கி வாழ வேண்டும். நம்மை உணர்ந்து கொண்டும் நம்முடைய நாடி நரம்புகள் அனைத்தையும் எப்படி படைத்து கட்டப்பட்டுள்ளது, இவ்வளவு செயல்பாடுகளும் உறுப்புகளும் எப்படி இயங்குகிறது, யாரெல்லாம் இயங்க வைக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டு, இதெல்லாம் தேவைதானா என்றால் ஆம், நம் தேவை. ஆரோக்கியமாய் இருக்கும் வரை நாம் அதை காண மாட்டோம். ஆரோக்கியம் களைந்து போனால் நாம் உடலை பற்றி சிந்திப்போம். ஆனால் அதற்கு முன்னே சிந்தித்து உடலை தன் வசப்படுத்தி கொண்டும் தன் எண்ணங்களை தன் வசப்படுத்தி கொண்டு எதற்குள்ளும் கற்றுள்ளாது நாம் நம்முடைய நிலைகளை உணர்ந்து கொண்டாலே வாழ்வாங்கு வாழ்வதற்கு அதுவே பெரும் நிலையாகும். ஆகையால் நம்மை சுற்றி நிறைய நல்லது கெட்டது இருந்து கொண்டுதான் இருக்கும். ஆகையால் தான் நல்லதிவை நல்லதை செய்தால் நல்லது வரும், தீங்கு செய்தால் தீங்கு வரும் என்பதை, எதையெல்லாம் செய்யக்கூடாது எதை செய்யலாம் என்பதை சொல்ல வைத்து எளிமையாக்கி வைத்திருக்கிறது. நீங்கள் போய் தேடி எல்லாம் ஒன்றை உருவாக்க வேண்டியதில்லை. உருவாக்கியதை முதலாவது பயன்படுத்தினால் போதும். வைத்தியம், பின்னே வாழ்வாங்கு வாழ்வதற்கு ஒரு செயல்முறை, ஆசனங்கள், பின் மூச்சு பயிற்சிகள், ஒவ்வொரு நிலைகளையும் என்னெல்லாம் இருக்கிறது, எப்படி செய்தால் என்ன வரும், எதை எல்லாம் உண்ணலாம் என்பதெல்லாம் இருக்கிறது. காலை முதல் மாலை வரை நீர் அதிகமாய் பருக வேண்டும். காரங்களை அதிகமாய் உட்கொள்ளக்கூடாது. பல வகையை அதிகமாய் சேர்த்துக்கொள்ள வேண்டும். நீராகாரங்களை பெருக்கிக் கொள்ளுங்கள். ஆகையால் இதையெல்லாம் எளிதாய் சொல்லப்பட்டுள்ளது. அதில் உணவு வகையில் பின்பற்றுதல். பின்னே ஒரு நிலையில் அதிகமாய் சிரியுங்கள், பிறரையும் சிரிக்க வைத்தால் ஆயுள் பெருகும் என சொல்லப்படுகிறது. ஆகையால் சிரிக்க வைத்து தானும் சிரித்து வாழ்தல் ஆயுளை பெருக்கும். அதுபோல பிறரை வாழ வைத்து வாழ்தல், அதுவும் தன்னை வாழ்ந்து நின்று போவதற்கு உதவும். வாழ்க்கையில் இவன் இன்னார் இவன் இருந்தன் என்று சொல்வதற்கும் அவன் பேர் நிலைப்பதற்கும் பிறரை வாழ வைத்து வாழ்தல். தான் மட்டும் வாழாது பிறரை வாழ வைத்து வாழ்ந்தால் அது மிகவும் எப்பொழுதும் எல்லோரையும் சொல்லிக்கொண்டும் இன்னார் இருந்தார் இப்பொழுது இல்லையே சொல்வதற்கு என்று சொல்லுமார் வாழ்வது. ஆகையால் இரக்கமுடனே வாழுங்கள், எல்லோருக்கும் உதவி வாழுங்கள். இறைவன் உங்களுடனே வருவர். பின்தொடர்கள் நாம் எதுவாயினும் நம்மை தொடர்ந்து வருவது எது என்று நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நாம் எதை தொடர்ந்து கொண்டிருக்கிறோம், நம்மை எதை பின்தொடர்ந்து கொண்டிருக்கிறது, நம்மை யாரெல்லாம் தொடர்கிறார், நாம் எதையெல்லாம் அவரை கற்றுக் கொடுக்கிறோம் பின்தொடர்வதற்கு. ஆகையால் நம்மிடத்திலிருந்து அவையை யார் எடுத்துக்கொள்கிறார், எதை எடுத்துக்கொள்கிறார், நம்மிடத்தில் எது இருக்க வேண்டும், பிறருக்கு நாம் என்ன பரிசளிக்கிறோம், நம்முடைய சனிதிகளுக்கு என்ன விட்டு போகிறோம் என்பதை உணர வேண்டும். ஆகையால் பின் நம்முடைய சனிதிகள் எதையெல்லாம் பின்பற்ற வேண்டும் என்பதை நாம் உணர்த்தி கொண்டால் நாமும் நன்றாய் வாழ்வோம். இனி வரும் சனிதிகளும் சிறப்பாய் வாழும். அவசியம் சுய ஒழுக்கங்களை கடைபிடிக்க வேண்டும். காலையில் முதல் மாலை வரை, உணவு உண்தல் வரை, உறங்கும் வரை அவசியம் பின்பற்றினாலே நோயின்மை அவசியம் உருவாகும். காலையில் நேரங்கள் எழுந்து தன்னுடைய பணிகளை செய்தல், தானே செய்து கொள்தல், பிறரை எதிர்பார்க்காது. பின்னே நீராகாரங்களை அதிகமாய் உண்டல், முன்பே சொன்னது போல் வைத்தியங்களை தனக்குத்தானே செய்து கொள்தல். நமக்கு பச்சளை நம் காலடியே இருக்கிறது, நம்மை சீராக்கி கொள்வதற்கு அதை நாமே பயன்படுத்தி மிகவும் நிறைவாய் வாழ்வதற்கு அதை முதலாவது கற்றுக்கொள்ளுங்கள். கை வைத்தியங்களை செய்து கொள்ளுங்கள், ஈண்டவார் செய்து கொள்ளுங்கள், நச்சு நீக்கி வாழ கற்றுக்கொள்ளுங்கள். இறைவன் எப்பொழுதும் உங்களுடன் இருப்பர். அகத்திய மாமகரிஷி உங்களை பின்தொடருவர். அகத்திய டிவியின் மூலியமாய் சொல்லிக் கொள்கிறோம். நீங்கள் நிறைவாய் வாழ்வதற்கு
நிறைந்து வாழ்வதற்கும் வழிவகுத்து கொடுக்கின்றோம். மேலும் 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 சொல்ல உங்களுக்கு நான் கடமைப்பட்டுள்ளேன். மீண்டும் நான் உங்களுக்கு நிறைய சொல்வேன். ஈண்டவார் சொல்கிறேன், கேட்டுக்கொள்ளுங்கள். வழி அமைத்து கொடுக்கின்றேன். இறைவன் அருளால் நல்லதே நடக்கும். அன்பா இருங்கள், கீர்த்திகளே உண்டாகும். இறைவன் எப்பொழுதும் உங்களுக்கு துணையா இருப்பார். திருச்சிற்றம்பலம்.